கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து போகும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான பிரசங்கம் அது எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20-21 அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புதலை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று பவுல் அடிகளார் சொல்லுகிறார். பாருங்க, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைக்கக்கூடாது. சில நேரங்களில் ஜனங்களுக்கு பிரயோஜனமானது அது சிலர் பிரசங்கிக்கிறார்கள். ப்ராஸ்பெரிட்டியை குறித்து, அதாவது செழிப்பான பிரசங்கம். இந்த பிரசங்கம் அந்த நேரத்தில் அந்த ஜனங்களிடத்திலிருந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், கைத்தட்டலை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நல்ல பிரதர் பிரசங்கம் பண்ணாங்க, ரொம்ப நல்ல சிஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க என்று சொல்லி அந்த செழிப்பான பிரசங்கம் தன்னுடைய அப்ரிசியேஷனை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த செழிப்பான பிரசங்கம் கேட்கப்படுகிறதான விசுவாசிகளுக்குள்ள, அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் திடீரென்னுட்டு ஒரு போராட்டம் வரும் பொழுது, திடீரென்று ஒரு பெரும் காற்று அவங்க வாழ்க்கையில் வீசுகிற பொழுது, அந்த வாழ்க்கையின் காற்றை மேற்கொள்ளுகிறதற்கு அந்த பிரசங்கங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா.